இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. செப்டம்பர் 31 தீபாவளி அன்னைக்கு என் பையனுக்கு திடீர்னு தீபாவளி காலையில் ஆஃபீஸுக்கு போகணுன்னு ஏந்திரிச்சு துண்டு கட்டிட்டு போய் குளிக்கிறதுக்காக போனோன்னு அந்த இடத்துல போயிட்டு 2 தும்பல் தும்பினா ஒரு இரும்பல் வந்துச்சு. அவ்வளோதான் தெரியுங்க. அதுக்கப்புறம் அவனை அறியாமல் வாய் வழியாக பிளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. வந்தோடனே அந்த இடத்துல அம்மா என்னை பிடிங்க அப்படின்னா. என்னப்பா அப்படின்னேன். உடனே எனக்கு நீங்கள் என்னை பிடிங்க அப்படின்னா. கிட்ட போனோடனே மூக்கு வழியாக பிளட்டெல்லாம் சளியோட பிளட்டு கலந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னப்பா செய்யுது உனக்கு அப்படின்னா. உடனே ஒன்றுமே சுயநனவுலாம் இறங்கிருச்சு. ஃபுல்லாக பாத்ரூமில் இருந்தபடியே அப்படியே செவுத்தில் சாஞ்சு அப்படியே சரிய ஆரம்பிச்சிட்டான். உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. உடனே நான் எப்பா தம்பி என்னப்பாச்சு அப்படின்ட்டு மாதாட்ட வேண்டிட்டு, மாதாவே ஆரோக்கிய மாதாவே அந்தோனியாரே என் பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தம்லாம் கொண்டு வந்து என் பிள்ளை தெளிச்சு இதெல்லாம் பண்ண என் பிள்ளை சரிஞ்சிட்டான். சுத்தமாக கீழே சுயநலம் இல்லாமல் சுத்தமாக என் பிள்ளை சரிஞ்சிருச்சு. உடனே தெருவில் நாங்கள் எல்லாம் கத்தி அலறோம், என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னொடனே தெருவில் இருந்தவங்க எல்லாம் ஃபுல்லாக நீ தீபாவளி லீவில் எல்லோரும் இருந்ததுனால எல்லாருமே வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தோன்னே ஒரு 20 ஜென்ஸுங்க இருக்கும். எல்லாருமே வந்து அவ்வளோ பேரும் என் பிள்ளையை தூக்கிட்டு வந்து வெளியில் வச்சு எல்லாம் தட்டி பார்த்தாங்க. ஒன்றுமே நடக்கலைங்க. என் பிள்ளை செத்த போன மாதிரி ஆகிட்டா. உடனே எல்லாருமே பக்கத்தில் இருந்தவங்களும் ஆம்புலன்ஸுக்கு ரெடி பண்ணி ஜிஹெச்சி கொண்டு போனாங்க. ஜிஹெச்சிக்கு போனோன்னே அங்கே போனோடனே டாக்டர் வந்து நீங்கள் உடனே சென்னைக்கு கொண்டு போங்க உங்கள் பையனை, இதுக்கு முன்னாடி வந்திருக்குங்களான்னாங்க. இல்லைங்க இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, நீங்கள் உடனே சென்னைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. வடபழனி காவேரி மருத்துவமனையில் கொண்டு போய் 15 நாள் அவனை அங்கே வச்சுருந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போனோடனே டாக்டர் என்னங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியலங்கன்னு சொன்னோடனே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் பையனுக்கு கழுத்தில் நரம்பில் ஒரு சின்ன வீக் இருக்குது, அதனால தான் உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், அதை எப்படியும் நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு மாத்திரை எடுக்க சொல்லியிருக்காங்க என் பையனை. ஆனால் என் பையன் ஒரே ஒரு மாதம்தான் மாத்திரை எடுத்திருக்கான். அவன் 6 மாதம் சாப்பிடவே இல்லை. 1 மாதம் மாத்திரை எடுத்திருக்கிறான். ஆனால் இப்போ 6-7 மாதம் ஆகுது. என் பையனுக்கு இது வரலும் ஒன்றும் இல்லாமல் மாதாவுடைய அருளால் நல்லபடியாக இருக்கிறான் என் பையன். எப்படி நான் என் பையனுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் ஃபுல்லாக என் பையனுக்கு சுயநனவு இல்லாமல் இருந்தவன் 3ஆம் நாள் நல்லபடியாக ஏந்திரிச்சு அதே ஹாஸ்பிட்டலில் உட்காந்தான். வீட்டுக்கு வரும்போது என் பையன் ஆம்புலன்ஸில் சுயநனவு இல்லாமல் போன பையன் வீட்டுக்கு வரும்போது என் பையன் நல்லபடியாக தெளிவோடு வீட்டுக்கு வந்தான். தேவமாதா பரிந்துரைத்தாங்க பாருங்கள். அந்த புதுமையும் நாங்கள் என் புள்ள மூலியமாக நான் கண்டங்க அன்னைக்கு. மரியே வாழ்க. இன்னும் நிறைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. எல்லாமே கோணாங்கப்பம் மாதாவில் இருந்து ஆண்டவருடைய தூய ஆவியான வழியாகவும் நிறைய அற்புதங்களை என் வாழ்க்கையில் நான் நிறையா கண்டிருக்கேங்க. மரியே வாழ்க.